கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 91:4. அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். Psalm 91:4. Under his wings you will find refuge. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவோம். அவர் தமது சிறகுகளால் மூடி நம்மை பாதுகாப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்தரம் வழியாக கானானை நோக்கி பயணம் போய்க் கொண்டிருந்தனர். கர்த்தர் பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அவர்களுக்கு பாதுகாப்பாக காணப்பட்டார். ஆம், தமது செட்டைகளின் கீழே அவர்களை அடைக்கலமாய் வைத்து கொண்டார். எனவே பாதுகாப்புடன் அவர்கள் பயணம் பண்ணினார்கள். ஏற்ற சமயத்திலே கானானுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ரூத் என்பவள் பிரஜாதி பெண்தான். அவள் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். எனவே கர்த்தர் தமது அடைக்கலத்தை அவளுக்கு கொடுத்தபடியினால் இயேசு பிறப்பின் பரிசுத்த சந்ததியிலே இடம்பெறும் கிருபை பெற்றாள். நீங்களும் நானும் கர்த்தருடைய சட்டைகளின் கீழே ஓடி வந்து விடுவோம். அவர் நமக்கு அடைக்கலம் தருவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திலே காணப்படுகிற பரிதானம் கொடுக்கும் வாங்கும் மக்களுக்காக மனம் திரும்ப ஜெபிக்கிறோம். எந்த காரியத்தையும் பரிதானத்தை கொடுத்து சரி செய்து விடலாம் என்ற மனப்பான்மையை எங்கள் மக்களை விட்டு நீர் அகற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிதானம் வாங்குவது கொடுப்பது தவறு என்று எங்களுடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீரே. உடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக எங்களுடைய மக்களை மாற்றும். மனம் திரும்பும் வழி உதவி செய்யும். ஆண்டவரே, காரியங்கள் செம்மையாய் நடக்க கிருபையின் தருணங்களை ஏற்படுத்தி தாரும். தாங்கள் வாங்கும் வருமானமே போதும் என்ற மனப்பான்மையுடன் ஒவ்வொருவரும் காணப்பட, பரிதானம் வாங்காதபடி கொடுக்காதபடி தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும். தவறான தூண்டுதல்களை அகற்றி போடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, வேதத்தின்படி நடக்கிறவர்களாக, உமக்கு பிரியமானவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டுமாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை பரிசுத்தம் என்று ஒவ்வொருவருக்கும் நீர் எழுத வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.